ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு நிறைய டைம் எக்ஸாமில் கேட்குறாங்களா? உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம வீடியோவை பாருங்கள். ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கமாண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைப் இருக்குது. அந்த 5 டைப்போட நேம்ஸையும் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது க்ளூவர்ட் பார்த்தீங்கன்னா 3D 2C. 3D 2C அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D இருக்கும். அப்புறம் இங்கே சென்டர் லெட்டர்ஸ் 2C இருக்கும். அப்போ டோட்டலாக 3D 2Cன்னு சொல்லலாம். டியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டேட்டா. எங்கெல்லாம் உங்களுக்கு டி வருதோ அங்கெல்லாம் நீங்கள் டேட்டான்னு தாராளமாக எழுதலாம். தென் உங்களுக்கு எல்லுங்கிற லெட்டர் இருக்கா, அந்த எல்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா லாங்குவேஜ். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாங்குவேஜ். டினா டேட்டா, எல்னா லாங்குவேஜ். தென் சென்டரில் இருக்க 2 சீக்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். சினா கண்ட்ரோல் நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். தென் வேற டிக்கு டெஃபினிஷன், எம்முக்கு மேனிப்புலேஷன், கியூக்கு குவரி. டி ஃபார் டிரான்சாக்ஷன். எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் 5 டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டிடிஎலோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிடிஎல் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் ஆர் சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸ். அதாவது டேபிளோட ஸ்ட்ரக்சர் இல்லைனா அதோட ஸ்கீமாவை சேஞ்ச் பண்ணலாம். ஸ்கீமா அப்படின்னா அதோட ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரையே நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. இந்த 5 எப்படி மெமரைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன வச்சுருக்கேன்னா டாக்டர் கேட், அதாவது நீங்கள் டியர் கேட்டுன்னு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி க்ளூவர்ட் நீங்கள் செட் பண்ணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டியர் கேட் ஈஸியாக இருக்கும். டி ஃபார் ட்ராப், ஆர் ஃபார் rename, and C for create, A for alter, and T for truncate. Next one, DML data manipulation language. Use it to manipulate the data inside the tables. அந்த டேபிள்குள்ளே இருக்க டேட்டாவை ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. இன்சர்ட், அப்டேட், டெலீட். இதுக்கு என்ன க்ளூவர்ட் வச்சுக்கலாம்னா யூஐடின்னு சொல்லிட்டு, அதாவது உன்னோட ஐடி இல்லைன்னா உங்கள் ஐடி, உங்களோட சோஷியல் மீடியாவோட ஐடியை தான் நான் உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். யூஐடின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? யூ ஃபார் அப்டேட், ஐ ஃபார் இன்சர்ட், டி ஃபார் டெலீட். போனதில் டி பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்கும். இந்த இடத்துல டி வந்து டெலீட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிக்யூஎல் டேட்டா குவரி லாங்குவேஜ். ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ் செலக்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டைப் இருக்குது. ஒன்று கிராண்ட், ஒன்று ரிவோக், ஒன்று. இதுக்கு க்ளூவர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஜி வச்சுக்கலாம், அதாவது ஆர்ஜிபி கலர்ஸ். அப்படி இல்லைன்னா ஜிஆர்பி கீஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆர் ஃபார் ரிவோக், ஜி ஃபார் கிராண்ட். நெக்ஸ்ட் ஒன் டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட். இது க்ளூவர்ட் எஸ்ஆர்சி, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா சோர்ஸ்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டரில். எஸ்ஆர்சினா சோர்ஸ்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கு சேவ் பாயிண்ட், தென் ஆருக்கு ரோல்பேக், சிக்கு கமிட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.